வணக்கம் நேயர்களே. ஒரு வகுப்பறை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாணவர்களையும் நாளைக்கு வகுப்புக்கு வரும்போது ஆளுக்கு கையில் ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வர சொல்லியிருந்தார். அந்த எலுமிச்சம்பழத்து மேலே அவங்க பேருடைய இன்சியில் எழுத சொல்கிறாங்க. அதாவது பேரோட முதல் எழுத்தை எழுத சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மேலே அவங்க பேரோட முதல் எழுத்தை எழுதி ஒரு கூடையில் போட்டுருந்தாங்க. இப்போ எல்லோரும் எடுக்க சொல்கிறாங்க. தேடி பிடிச்சி அவங்கவுங்க பேர் போட்ட பழத்தை கையில் எடுத்து வச்சுருந்தாங்க. அதே எலுமிச்சம்பழத்தை தோலை உரித்து அந்த கூடையில் போட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போட்ட உங்கள் பழத்தை எடுங்கன்னு சொல்கிறாரு. விரைவி பார்த்தா யார் பழம் எதுன்னு தெரியலை. ஏன்னா இதே மாதிரி தான் மனிதர்கள் வெவ்வேறு மதம் வழிபாடு இனங்களாக பிரிந்து கிடந்தாலும் அந்த தோலை நீக்கிவிட்டால் அடிப்படையில் எல்லோரும் அன்பான மனிதர்கள், சகோதர சகோதரிகள் என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஆசிரியர் செய்த மிகப்பெரிய ஒரு அருமையான நுட்பம். பல்வேறு கவசங்கள் தேவையான விஷயங்களை பொருத்தி கொண்டிருந்தாலும் உள்ளே இருப்பது ஒரே பிரபஞ்ச பேராற்றல். எல்லோரும் இறை சக்தியின் பிரபஞ்ச சக்தியின் குழந்தைகள். அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். வணக்கம்.